தலைவா தலைவா ஏன் இந்த 3 மாசம் இன்னொரு தெரிவிக்க இந்த 3-4 மாசத்துல அவரு துறையில வரக்கூடிய இப்பவே அதை ஓப்பனவே எழுதிங்க. மின்சாரம் இப்பவே ஆங்காங்க இல்ல, ஓரளவுக்கு தட்டுப்பாடா இருக்கு. இன்னும் 4 மாதத்துல இந்த தமிழகமே இந்த மின்துறையில எவ்வளவு பெரிய தட்டுப்பாடு வருது, என்ன வருதுன்னு அதை இப்ப இருந்தே அவர் அண்ணன் சரி செஞ்சா போதும். இத்தனாம் தேதி இன்னைக்கு தேதி எத்தனை 19ஆம் தேதி இன்னைக்கு சொல்றேன். 3-4 மாசத்துல மின்தடை வரப்போறதை எதிர்நோக்கி அதுக்கான பணியை மக்கள் இன்றைக்கு வாக்களி அவங்களுக்கு தொடர்ந்து தடையில்லா மின்சாரம் வழங்குவதற்கான ஏற்பாடை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் செய்து தரணும், செய்வார்னு நம்புறோம். 5 வருஷம் எந்த மின்தடை ஏற்பட்டுச்சு, கடந்த 5 ஆண்டு காலத்துல எங்கே மின்தடை ஏற்பட்டுச்சு, எப்பன்னு சொல்லணும்ல. என்ன 5 வருஷம் அது பூரா கரெக்டா மின்தடை இல்ல, தண்ணி பிரச்சனை இல்ல, குடிதண்ணி பிரச்சனை இல்ல, எல்லாமே 5 வருஷத்துல அத்தனையும் செஞ்சு கொடுத்தார் முதலமைச்சர். இன்னைக்கு மதுரையில செய்யாத என்ன இருக்கு? முடிந்த அளவுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் அத்தனையும் செஞ்சு கொடுத்திருக்காரு. ஒண்ணுமே செய்யல. இன்னொன்னு சொல்றாங்க அன்னைக்கு கூட்டத்துல எல்லாம், அதெல்லாம் நான் என்னுடைய எதுக்கு சொல்ல முடியாது, இருந்தாலும் நீங்க கேட்டீங்க. கைகள் கட்டப்பட்டிருந்தது. கட்டப்பட்டிருந்தப்ப எல்லா பேரும் தானே இருந்தோம். அன்னைக்கு சுதந்திரமா தான் இருந்தாங்க. இன்னைக்கு நீங்க அதிகாரிகளை தனிப்பட்ட முறையில கேளுங்க, அந்த 5 வருஷத்துல நீங்க எப்படி இருந்தீங்க, இன்னைக்கு எப்படி இருக்கீங்க, இனி போகும்போது எப்படி இருக்க போறீங்கன்றத கேளுங்க. அதாவது நீங்களும் என்ன உண்மையோ என்ன நியாயமோ என்ன ஏதோ அதை அருமை நண்பர்கள் எழுதுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு அவரு இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியல. எதுக்கு எடுத்தாலும் சொல்றாருன்னா அவர் திரும்ப திரும்ப சொல்ல அதுக்கு நான் பதில் சொல்லாம இருந்தேன்னா அவர் சொல்றத உண்மைக்கு புறமான செய்தியை 10 வட்டம் சொன்னா ஏதோ உண்மைதான் இருக்குடான்ற மாதிரி நிலவரம் வந்துருன்றதுக்காகத்தான் இன்னைக்கு நம்ம எதை சொல்லிருக்கோம். என்னண்ணே சொல்லட்டும் பாப்போம். அண்ணா என்னன்னு அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம்னா அதுக்கு தக்கனதானே நம்ம சொல்லணும். நீங்க அவரை இப்ப நான் சொல்றேன், இப்ப நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லிருக்கேன், அண்ணா நீங்க சொல்லியிருக்கீங்க கொஞ்சம் எவிடன்ஸோட சொல்லுங்க. நான் தான் சொல்றேன், இந்த பத்திர ஆபீஸ்ல, ஏன்னா பத்திர ஆபீஸ்ல ரெக்கார்டு இருக்கும்ல, இந்த பட்டாவுக்காக மூர்த்தி நீங்க சொல்லி இருக்கிறீங்க, இதுக்காக இந்நேரத்தை நீங்க பணம் வாங்கி இருக்கிறீங்க சொல்லுங்க. 589 ஆபீஸ் இருக்குல்ல, அவர் என்ன சொன்னாரு, 589 பேரை போட்டு டெய்லி அங்க உட்காந்து கவுண்டர்ல வசூல் பண்ணி, யாரு எந்த ஆளு உட்காந்து வசூல் பண்ணாரு, எந்த இதுக்காக வசூல் பண்ணாருன்னு அது நல்லதானே? இல்ல குழு அமைக்கிறத வரவேற்போம். பெட்டிஷனுக்காக குழு இல்ல. எங்க தப்பு பண்ணிருக்காங்க, யாரு தப்பு பண்ணிருக்கா, எந்த அதிகாரி உலக அதுட்ட யாரு சொன்னா, இப்ப சொல்றாங்கல்ல கோயிலுக்கு யார் செய்தாலும் எந்த இதா இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் குழு. இப்ப என்ன இருக்குன்னா இப்ப விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க என்ன சொல்றோம், யாரு எந்த அதிகாரிகிட்ட யாரு சொன்னா, அந்த அதிகாரிகிட்ட மூர்த்தி சொன்னாரு, மூர்த்தி சொல்லித்தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு 589 பத்திர ஆபீஸ்ல ஒருத்தர்கிட்ட கூட நான் பேசலன்னு தான் உங்கள்கிட்ட ஓப்பனா சொல்றேன்னா, பேசல. தப்பா அரசு சட்ட விதிக்கு அப்பாற்பட்டு யாரையும் பதிய சொல்றதுக்கு நான் அமைச்சரோ அரசாங்கமோ சொல்லல. அப்படி சொல்லியிருந்தாருன்னா சொல்லுங்க. அதாவது ஒரு சில அதிகாரிகள் ஒரு சில தவறுகள் செய்திருந்தா அந்த தவறுக்கு நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. அதையும் மீறலைன்னா நீங்க எடுங்க. நீங்க தானே சொல்றீங்க அவர் வந்து குமிஞ்சிருக்குது, இதுக்கு ஒரு பொருள் எடுங்க. சார் மினிஸ்டர் ஆனா மாசம் கூட்டம் போடுவோம் சார். ஹை லெவல் ஆபீசர் வருவாங்க சார். ஹை லெவல்ல எங்க ஐஜி வருவாரு, ஏடிஜி வருவாரு, டிஐஜி வருவாரு, ஏஐஜி வருவாங்க. அவங்கள மாசம் கூட்டம் போட்டு இருக்கான். பத்திர ஆபீஸ்ல 589 பத்திர ஆபீஸ்ல ஒரு எஸ்ஆர்டினாலும் நான் பேசியிருக்கேன் 5 ஆண்டு காலத்துல. இவர் எல்லாத்திலையும் பேசி ஒவ்வொரு பத்திர ஆபீஸ்லயும் வாங்கக்கூடிய பணத்துல 20% வாங்கியிருக்கின்றாரு. எந்த பத்திர ஆபீஸ் எந்த எஸ்ஆர் இந்த 589 நான் பேசுறேன்னு சொல்லுங்க. தலைவா பொருங்க தலைவா, நம்ம கேட்டுக்கிறோம். அவர் சொல்லிட்டே இருக்காருன்றத நீங்களும் சொல்லணும்ல. எங்க எந்த ஆனா நீங்க நீங்க கேளுங்க. எப்ப 589 சொல்லிக்கிட்டே இருக்கப்ப எந்தெந்த பத்திர ஆபீஸ்ல எந்தெந்த, இப்ப அவங்க நினைச்சா
ஒரு நிமிஷத்துல இந்த எஸ்ஆர்களை கூப்பிட்டு எப்பா இந்த இதை என்ன செஞ்சிருக்காரு, எந்த ஆபீஸ்ல என்ன போன் பண்ணாரு, எந்த பத்திரத்தை சட்டத்துக்கு விரோதமா பதிய சொன்னாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா அவர் சொல்றாரு, இந்த கோயில் இடத்த மூர்த்தி சொல்லித்தான் பதிய சொன்னாரு, இந்த இடத்தை இவர் தான் பதிய சொன்னாரு அப்படின்னு சொல்லணும்ல.